இந்த மாதிரி குர்ஆனை ஓதும் முறையை ஒழுங்காக கற்றுக்கொள்ள வேண்டும். இவன் பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்பதை அந்த இப்லீஸ் எப்படி அறிந்து கொண்டான்? அடுத்த கேள்வி வரணும். இதற்கு பதில் கொண்டு வரணும். கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு பதில் இருக்குன்னு அர்த்தம். குர்ஆன் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு அல்லாஹ் சொல்லலையே, அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? பேச்சு கிடையாது, எல்லாமே இந்த குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்த்தீங்களா? என்ன செய்யுது பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆயத்தை படிச்சீங்க, என்ன செய்யறது? என்ன செய்ய போறீங்க? இதுல எப்படி தப்பிச்சு இத சொல்லப்பட்ட விஷயங்கள், உண்மைகள், அர்த்தங்கள் எடுத்து இந்த குர்ஆன் உனக்காக மனிதனுக்காக ஒரு அருட்கொடை சொன்ன பிறகு இந்த அருட்கொடை உன் கையில் வந்தாச்சு. இந்த அருட்கொடை வச்சு என்ன செய்றீங்க? இப்போ அருட்கொடை அப்படியே தூங்குது. பார்த்தீங்களா? ஒன்றும் செய்ய முடியல. இப்பொழுதுதான் புரிந்து கொண்டீங்களா? நம்முடைய மனிதனுடைய படைப்பு, மனிதனின் படைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்பேற்பட்ட படைப்பான படைச்சு இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாம அப்பளமா ஆக்கி விட்டு, நீ என்ன வைஸ்ரண்ட், நீ உடைய பிரதிநிதி சொல்லி அவன் அதை கண்டுக்காம காதில் வாங்கிக்காம அந்த மனுஷன் இருந்து எப்படி போயிருக்கு எப்படி போகுது பார்த்தீங்களா? மனுஷன் படைப்பு இப்படி சீரழிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலையே. நீங்களாவது பேசித்தமா ஆனது சொல்றான்னா இந்த மாதிரி சீரழிஞ்சிருக்குன்னு சொல்லி என்னைக்காவது அனலைஸ் பண்ணி இதை பற்றி சிந்திச்சு, இது உலக மக்கள் போற போக்க பார்த்து என்ன இந்த மாதிரி இருக்குது, அல்லாஹ் அவனை சொல்றான், என்னுடைய பிரகாசத்தை பூர்த்தி ஆக்கி வைக்காம இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய பிரகாசத்தை பூர்த்தி ஆக்கி வைக்காம இருக்க போவதில்லை என்று சொல்றானே. ஒன்னை காணமைங்க, அவனுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு அவனா ஒருத்த இருந்தாதானப்பா. அவனையா பிடிச்சுக்கிட்டு நீ இது என்னுடைய பிரகாச பூர்த்தி வயசு கேட்கலாம், ஒருத்தம் இல்லையே. இப்படிலாம் நீங்க குர்ஆனை ஓதும்போது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் வருகின்றன. நீங்க எப்போது இந்த ஆங்கிள், இந்த முறையில குர்ஆனை ஓத போறீங்க? இன்னைக்கு யாருக்கும், எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குர்ஆன் என்ற விஷயமே தெரியாது. அது சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னவென்றே புரியாது. இன்னைக்கு வரையும் யாருக்கும் தெரியாது, புரியாது, தெரிஞ்ச ஒருத்தனே இல்லை. அதான் இன்றைய நிலைமை. இந்த குர்ஆனை தொட்டவன் ஓதுன ஒருத்தன் இந்த உலகத்தில் கிடையாது. அதுதான் உண்மை. அதுதான் சொன்ன காரணம் தெரியாம குர்ஆனை ஓதிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்ற. அப்போ இந்த ஷைத்தான் சொல்றான், இதான் வேலை, குடிகாரன் ஆக்கணும், சலாத்திலிருந்து வெளியேறணும், எல்லா கெட்ட செயலையும் செய்யணும். அந்த கெட்ட செயல் அழகாகவும் அதன் மீது முழு ஆசையும் கொண்டவனாக இந்த மனிதன் இருக்கின்றான். அதனால இப்லீஸுக்கு எடுத்த வேலை ஈஸியா போயிடுச்சு. இவனுக்கு எடுத்துடலாம், ஈஸியா எடுத்துடலாம் என்று. பலகீனமாகவே படைக்கப்பட்டுள்ளான். இந்த விஷயத்தில் அவன் பலகீனமானவனாக இருக்கின்றான் என்று அர்த்தம். உடம்பு பலகீனமாக கிடையாது.
எந்த கெட்ட விஷயத்தின் மேல் ஆசை வைத்து உங்களை கெடுக்க முடிவு செய்துட்டானோ அந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக நிற்க முடியாது. அவன் சொல்கிற கெட்டவெல்லாம் போக மாட்டான், அப்படிலாம் ஏற்று பேச முடியாது. ஈஸியாக போய் விழுந்துருவேன். இப்போ விழுந்துட்டாய் உலகமே என்று அதுதான் வீழ்ந்து கிடைக்கின்றது. அதிலிருந்து மீண்டு வர எந்த மனிதனும் முயற்சி செய்யவில்லை. காரணம் அழகாகவும் ஆசையாகவும் அவனுக்கு ஆகிவிட்டது. இப்படிதான் அர்த்தம் எடுக்கணும். பலகீனமாகவே படைக்கப்பட்டுள்ளாய், கெட்ட விஷயத்தின் மீது நீ சீக்கிரம் போவாய், விழுந்து விடுவாய். அதிலிருந்து நீ வெளிவர வேண்டும். அதன் பக்கமே நீ போகக்கூடாது, அதை நினைக்கவே கூடாது. அதில் நீ உறுதியாக இருப்பியா? அனைத்து கெட்ட விஷயங்களிலிருந்தும் நீ உறுதியாக விலகி இருப்பாயா? இதைதான் அல்லாஹ் சொல்றான். நீ ஈமான் கொண்டு விட்டால் அல்லது குர்ஆன் எடுத்து கையை வைத்துக் கொண்டால் நான் உன்னை நம்புவேன் என்று நினைத்து கொண்டாயா? உன்னை நம்புவதற்காகத்தான், நீ உண்மையை சொல்லுகிறாய் இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை நான் பலகீனமானவன படைக்கப்பட்டு இருக்கின்றேன். புரிஞ்சதா? புரிஞ்சதா? இந்த விஷயம் புரிஞ்சதா அவங்க எல்லாத்துக்கும்? புரிஞ்சுங்க சார். அப்போ இந்த மாதிரி எல்லோரும் ஓதுங்கப்பா. ஒரு ஆயத்தை எடுத்தா 9 நாள் 10 நாள் 9 வருஷம் ஆகும் பாப்பிடுறதுக்கு. இந்த முறையில் எப்பொழுது நீங்க ஓத ஆரம்பிக்க போகிறீர்கள், நீங்க எல்லாரும் அவன் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் ஜெயிச்சு உங்களை இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான்னு அந்த இப்ளீஸ் என்னும் ஷைத்தான். எப்போ நீங்க உறுதியை காட்ட போறீங்க அல்லாட்ட? நான் உறுதியா இருக்கிறேன், ஈமான உறுதியா இருக்கிறேன், எந்த தப்பான காரியம் செய்ய மாட்டேன், இந்த உலக நடைமுறையில் எதுலேயும் தள்ள மாட்டேன், அது தேவையே கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டான். உணவும் வாக்களிக்கப்பட்ட வானத்தில் இருக்கேன்னு அதெல்லாம் தரேன்னு சொல்கிறான். அதை நம்பிக்கை வச்சுட்டேன், அதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் முடிவெடுத்தீங்களா? சரி, இப்போ அந்த ஆயத்தை பாருங்க. நீங்கள் தான் இப்போ அந்த ஆயத்தை திருப்பி ஓதி என்னடா இந்த மாதிரி போட்டுறான்னு, இந்த மாதிரி ஷைத்தான் சொல்லிக்கிறான்னு, அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறான்னு, என்ன செய்கிறது ஏது செய்கிறது? படிச்சு அப்படியே விட்டுருவோமா அல்லது சிந்திக்கணுமா? அது உங்களுடைய செயல். என்ன செய்யணும் ஆயத்தை? படி. 92. இன்னும் அல்லாவை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் புறக்கணித்து விட்டால் தெளிவாக எடுத்து விளக்குவது மட்டுமே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சர்வசாதாரண சொல்லிட்டேன், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வதுதான் என்னுடைய தூதர் நபி முஹம்மது அவர்களுடைய வேலை. உங்களை கட்டாயப்படுத்தி அடித்து திட்டி துன்புறுத்தி கோவப்பட்டு இதை எடுத்துங்கப்பா ஓதுங்கப்பா சொல்ற வேலை கிடையாது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். யார் எச்சரிக்கை இருப்பாங்க? நீங்க தான் அந்த குர்ஆனை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும். என்ன காரணத்திற்காக நீங்க இந்த குர்ஆன் எடுத்தீங்களோ அப்ப நிச்சயம் எச்சரிக்கை வந்துதான் எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இது உண்மை என்று உங்களுக்கு எச்சரிக்கப்பட்டு விட்டது, நம்புகிறேன் என்ற விஷயம் வந்துருச்சு. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எடுத்தீங்கல்ல, விட்டுறாதீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கிறேன்னு சொல்றான் ஆண்டவன். எங்க ஒன்று ஓதுறதுக்கு நீ உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை சரிப்படுத்திக் கொள்ளவில்லையே,
எங்கிருந்து எச்சரிக்கை வரும்? நீங்களே சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை நாம் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், ரசூலை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ்வையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். தூதரை பின்பற்றுறது குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்ஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதான் ரசூலை பின்பற்றுறது. எடுத்துக்கிறது 663 குல் இன்ன ஸலாத், கூறுவீராக என்னுடைய சலாத்தும். 162 கூறுவீராக என்னுடைய சலாத்தும். அந்த சலாத்துக்குள்ள அவ்வளவு அடங்கிடுச்சுப்பா, வேற எதுவுமே சொல்லப்பா. எவ்வளோ விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டி இருக்குதுப்பா, ஒரே ஒரு வார்த்தை சலாத். அதான் ஷைத்தான் சொல்றான், சலாத்திலிருந்து எப்படி மனுஷனையே தள்ளிட்டான். இப்போ நபியே இங்கு கூறுவீராக என்னுடைய சலாத், என்னுடைய நுஸ்கையும், என்னுடைய வாழ்க்கையும், என்னுடைய மரணமும் அல்லாஹ். இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி. இதை பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரே ஒரு வார்த்தை மேல் நிற்குது, சலாத். இந்த சலாத்தை ஒருவன் ஒழுங்காக கடைபிடிப்பானா, நிலைநிறுத்துவானா, நான் அக்கீமி சலாத் போதும். குர்ஆன் தேவைப்படாது. ரசூல்லா இந்த குர்ஆனையும் அதையும் இதையும் பின்பற்றாங்க அப்படி சொல்ல இல்லையே. குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய சலாத்து. பார்த்தீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன அர்த்தம் எடுக்க போறீங்க இல்லை? நீங்க இப்போ அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். எந்த காரணத்திற்காக நீங்கள் இந்த குர்ஆனை எடுத்தீர்களோ அந்த காரணத்தின் பெயர்தான் வாத்தியுல்லாஹ, அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். கஷ்டமா இருக்குது இல்லை நான் சொல்றவங்களுக்கு? எந்த விஷயத்தை எப்படி எடுக்கிறது, எப்படி சொல்றது, எதை செய்யறது, எதை ஆரம்பிக்கிறது என்ற விஷயம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். காரணம் என்ன காரணத்திற்காக இந்த குர்ஆன் எடுத்தீர்கள் என்றால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள், தெரியாது. அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். இந்த காரணத்திற்காக நான் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டீர்கள் அர்த்தம். ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களுடைய படைப்பு, அல்லாஹ்வின் படைப்புகள், இந்த படைப்பாளனை பற்றிய உண்மைகள், இதை மூன்றும் அறிந்தவன் தான் இந்த குர்ஆனை எடுப்பான், தவிர யாரும் எடுக்க முடியாது. அவன்தான் இதை பலமாக பற்றி படித்துக் கொள்வான். பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி நீங்க சிந்தனை சக்தியை வளர்க்க வேண்டும். ஓது என்ற முறையை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். ஓதுகின்ற முறையை கடைபிடிக்காமல் நீங்கள் ஓத முடியாது.
பார்த்தீங்களா? எதை பிடிச்ச பார்த்தீங்களா? ஷைத்தான் எதை அல்லாஹ் பிடிச்சிக்க சொல்கிறான் பார்த்தீங்களா? குல் என்ன சலாத், என்னுடைய சலாத். சலாத்திலிருந்து வெளியே தள்ளுறதா அவன் வேலை. சலாத்தை நீங்கள் நிலைநிறுத்துவதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுவது. நீங்க யார் பேச்சை கேட்டீங்க? அப்போ படி, அடுத்த படி. 93. நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள் தங்களை காத்து கொண்டும் நம்பிக்கை கொண்டும் மேலும் நற்செயல்கள் செய்து கொண்டும் தங்களை பாதுகாத்து கொண்டு ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டும் மேலும் அஞ்சியவர்களாக அழகிய நன்மைகளை செய்து வருவார்களானால் சென்ற காலத்தில் தடுக்கப்பட்டவற்றை அவர்கள் புசித்து விட்டது குறித்து அவர்கள் மீது குற்றம் ஏற்படாது. நன்மை செய்கிறவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். இப்ப நம்பிக்கிறங்க தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறோம். ஏற்கனவே இந்த குர்ஆன் வருவதற்கு முன்னர் என்ன தவறு செய்தீர்களோ அந்த தவறுலாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் தவறு என்று உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது குர்ஆன் மூலமாக இதான் தவறு என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். ஆகவே இனி இந்த குர்ஆன் படி நடந்து கொள்ளுங்கள். பழைய காலத்து தவறுகளை திருப்பி செய்யாது. படி. 94. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக வேட்டையில் அடையக்கூடிய பொருளை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். நீங்க இந்த ஹுருமன் என்ற விஷயத்தில் நமக்கு ஹுருமன் என்னவென்று தெரியாது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட இது ஒரு விதி மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு. எளிதில் வேட்டையாடக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சோதனை செய்வான். இதோ 2 அடி 5 அடி தூரத்தில் ஒரு மான் நிற்கின்றது சாப்பிடுவதற்கு. அந்த மானை உனக்கு பசி வந்து விட்டது, வில்லால் எடுத்து கொண்டு விடலாம். பக்கத்தில் நிற்கிறது. ஒரு 3 அடி 10 5 அடி வில்லால் போட்டு உனக்கு பசியை ஆண்டவன் கொடுத்து விட்டான். புசிப்பதற்கு இந்த மான் இருக்கின்றது. எளிதில் வேட்டையாடும் பொருள் காட்டுன்னு நிற்கும். நீங்க சாப்பிட்றது மான் தானே நிற்கும். அங்கே ஆடு மாடு நிற்கும், காட்டில் கிடையாது. நீ செய்யக்கூடாது, அதை அடிக்கக்கூடாது, நீ அதை புசிக்கக்கூடாது. நீ அடிக்கவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. இவ்வாறாக அந்த ஒரு ஆயத்து இருக்கின்றது. எதற்காக இவ்வாறு போடப்பட்டிருக்கின்றது என்பதை தான் நீ சிந்திக்க வேண்டும். நீ சாப்பிட்றதுக்காக அந்த ஆயத்து கிடையாது. நீ சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக அந்த பசியை பொறுத்து கொள்ள வேண்டும். வேறு என்ன வழி அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றானோ அந்த வழியை நீ ஏற்படுத்தி புசித்துக்கொள், சாப்பிட்டுக்கொள், உணவறிந்துக்கொள். இது கிடையாது. போய் அந்த எளிதில் வேட்டையாட அந்த பிராணி விற்று நீ போயிரு. அப்பா உன் ஈமான சோதிக்கிறான். உண்மையிலே அல்லாஹுக்காக இவன் தன்னுடைய பசியை பொறுத்து கொண்டிருக்கின்றானா இல்லை போய் விடுறான சாப்பிடணும் முடிகிறான் பார்க்குறான். அடுத்தது. ஏனென்றால் மறைவில்
அவனை யார் அஞ்சுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவதற்காகத்தான். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். நான் எதுக்காக விஸ்ரா பண்ணிக்கிறேன்? நீ உண்மையிலேயே நான் சொல்றபடி நடக்கின்றாயா? இல்லை, என்னால் முடியாதுங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டே தீரணும். சரி, சாப்பிடு. இந்த உலகத்தை இருக்க நீ எப்படியுமே செஞ்சுக்க, சாப்பிடு. அப்புறம் இதன் பின்னரும் எவர் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. ஒரு சொல்லியே நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் சாப்பிடுவேன் என்று வரம்பு மீறுகிறார்களோ, அல்லாஹ் சொன்ன சட்ட திட்டங்களுக்கு மீறி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? பார்த்துட்டீங்க. அல்லாஹ் சொல்லி எல்லாம் அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டோம். அடுத்தது 95. நம்பிக்கை கொண்டவர்களே, புருமன் இருக்கும் காலத்தில் வேட்டை பிராணிகளை கொல்லாதீர்கள். உருமன் இருக்கும் காலத்தில் வேட்டை பிராணிகளை கொல்லாது. ஏற்கனவே பார்த்துட்டீங்க, ஹுருமனுக்கு 4 மாதங்கள்னு பார்த்துட்டீங்க. அந்த 4 மாதங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, அந்த 4 மாதத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது வேட்டை பிராணிகளை கொள்ளாது. அந்த 4 மாதங்கள் என்னவென்று நமக்கு தெரியாது. அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது. பசி மட்டும் வந்துடும். தெரிஞ்சாதானே அந்த மாதத்தை செயல்படுத்துவதற்கு. அதனால் அந்த மாதங்கள் நம்ம விட்டு அழிந்து போய்விட்டோன்னா, அந்த விஷயம் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டோன்னா, குரானே தெரியாமல் போய்விட்டது என்று. அது டோட்டல் பிளாங்க். எதுவுமே குரானை பற்றி பேசியதோ படித்ததோ ஓதியதோ அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது கிடையாது, கிடையவே கிடையாது, இன்று வரை கிடையாது. அண்ணா அதை பாட்டு சொல்லிட்டு போயிட்டான். அவன் பறந்துட்டு இருக்கிறோம், காலம் போயிட்டு இருக்கு. அப்புறம் உங்களில் யாராவது ஒருவர் வேண்டுமென்றே அதை கொன்றால் கால்நடைகளில் இருந்து அவர் கொன்றதற்கு சமமான ஒன்றை ஈடாக கொடுக்க வேண்டியது. அப்படியே பொறுமன் இருக்கும் காலத்தில் எனக்கு பசி இருக்குது, அடுத்தான் சாப்பிடுவேன் என்று சாப்பிட்டு விட்டால் அதற்கு ஈடாக, நஷ்ட ஈடாக அதே ஒரு பிராணியை கொடுத்து விட வேண்டும். எங்க கொடுக்க வேண்டும்? படிங்க. அதற்கு உங்களில் நீதமுடைய இருவர் தீர்ப்பளிக்க வேண்டும். இவன் கொண்டுட்டான்பா, ஆன சொல்லி கொண்டுட்டான்பா இவன் ஒரு பிராணிய, அதுக்கு நஷ்ட ஈடாக எதை கொண்டானோ அதை கொண்டு வந்துக்கிறான்ப்பா, இதை வாங்கிக்கிறங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கு 2 ஆள் சாட்சியாக இருக்க வேண்டும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க ஹுருமனை கடைபிடிக்க போறீங்க. கடைபிடித்து ஏதோ அங்கே போய் காட்டிலேயே நாட்டிலேயே தப்பணிட்டீங்க. நீங்க கொண்டதை உன்னதான் பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஒழுங்கா கவனிங்க. இந்த நீ காட்டுக்கு போயிட்ட. ஹுருமன் என்றால் சிட்டி, நாட்டில் உட்கார செய்ய முடியாது. நீ ஊரை விட்டே போயிடணும், நாட்டை விட்டே போயிடணும். நாட்டை விட்ட போனதுனால காட்டு பக்கம் போகணும். காட்டு பக்கம் போனதுனால நீ என்ன செய்யணும்? வேட்டையாடி தான் சாப்பிட்டுக்கணும். அது பக்கத்தில் உள்ள அடிச்சு சாப்பிடக்கூடாது. ரொம்ப தூரமாக கண்ணு கட்டா தூரத்து நின்றுக்கிற ஏதோ சாப்பாடு பிராணியோ போய் ஓடி போய் ஆடி போய் நின்று போட்டு சண்டை அப்படிப்பட்ட சாப்பிட்டுக்கலாம். எளிதில் வேட்டையாடும் பிராணிகளை நீ தொடக்கூடாது. சரி, இப்ப என்ன செய்யறது? எங்க போய் சாட்சியை கூப்பிடுவீங்க? எங்க போய் சாட்சியை கூப்பிடுவீங்க? யார்கிட்ட போய் கொடுக்க போறீங்க? ஏதாவது புரியுதா?
அந்த ஆயத்தை என்னமா புரியுதா? இதான் இது முற்றிலும் ஜிக்கரான விஷயம். எவன் அல்லாஹ்விடமிருந்து ஜிக்கரை கற்றுக்கொண்டானோ அவனால் மட்டும்தான் இந்த ஆயத்துடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்மையான விளக்கத்தை அவன் கண்டறிவான், செயல்படுத்துவான். நம்மால் முடியாது. அதே மாதிரிதான் சலாத். என்னன்னு தெரியாது. அல்லாஹ் என்னைக்கு சொல்லித்தரானோ அன்னைக்கு தான் நீங்கள் சலாத்தை நிலை நிறுத்த முடியும். சரி, இப்போ நல்லா கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கதை மாய்க்க விட்டுறாதீங்க. இது என்னடா போகிறது? காட்டில் போகணுது, வேட்டையாத காடு தான். மக்கா மதினால நீ புளியை வில்லத்து வச்சு நிற்க முடியும், ஒன்றும் கிடையாது. மக்கா மதினால ஒட்டகம் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? 2 சாட்சியால் கூப்பிடுன்னு சொல்கிறான். இவன் என்ன தப்பு பண்ணான்னு அவனுக்கு தெரியாது. அவனை கூட்டி வந்து சாட்சி கொடுக்க போகிறான். அப்படிங்க, அது காபாவை அடைய வேண்டிய பிராணி ஆகும். அந்த ஈடா நஷ்ட ஈடாக கொடுக்கின்றானே ஒரு பிராணி, அதுக்கு 2 சாட்சி வேற வைத்து கொண்டு கொடுக்கின்றானே அந்த மனிதன் கொடுக்கக்கூடிய செயல்களையும் அந்த பிராணி வந்து அடையக்கூடிய இடம் காபா ஆகும். அந்த பிராணி எங்க போய் சேர வேண்டும் என்றால் காபாவை அடைய வேண்டும். என்னப்பா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஆயத்துல என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப காபா என்றால் என்ன? ஏன் காபா அடையணும்? ஏன் காபா அடையணும்? இவன் அடிச்சது வந்து காடு. அப்ப காட்டில் விட்டுற வேண்டியதானே ஒரு மிருகத்தை சாட்சியோட. அதையும் அப்படி தூக்கிட்டு வந்து சிட்டிக்குள்ள ஒரு காபாவுக்கு வரணும். ஏனென்றால் காபா என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம், சரியான முதல் அர்த்தம், ஆடு மாடுகள் வெட்டக்கூடிய இடத்திற்கு காபா என்று பெயர் ஆகும். எழுதிருங்க. அப்போ காபா என்பது ஓர் இடமாக ஆகிவிட்டது. ஒரு சின்ன கட்டடம். அந்த காலத்தில் காவின ஓலையால் செஞ்ச ஒரு இடம். ஆடு மாடுகளை கட் பண்ண, அந்த ஆடு மாடுகளை கட் பண்ணக்கூடிய எதற்காக அந்த இடத்தை வைத்திருக்கின்றார்கள் காபா? இப்போ நீங்கள் ஒருத்தங்க காபா வச்சுட்டு இருப்பீங்க, இல்லை. அப்போ நம்ம என்ன அர்த்தம் கொள்ள வேண்டும் என்றால், ஏழை மக்களுக்கு, அனாதை மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு கூடம். அங்கே போய் கொடுத்தீங்க, பணக்கார வசதி உள்ளவங்கெல்லாம் அங்கே போய் ஆடு மாடு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வச்சு ஏழைகளுக்கு அறுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆடு மாடுகள் கட்டக்கூடிய இடமும் வெட்டக்கூடிய இடமும் பகிர்ந்து அளிக்கக்கூடிய நல்ல ஒரு தர்ம இடம், அதற்கு பெயர் காபா என்று அர்த்தம். நிறைய புதிதாக மக்கள் வந்திருப்பார்கள், எழுதி கொள்ளுங்கள். இனி நீங்க நான் சொன்ன விஷயத்தை
சிந்திக்க வேண்டும். நான் சொன்னதை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா இப்படி சொல்கிறாருக்காப்பா, எப்போ புண்ணியஸ்தலம் அதை போய் இப்படி சொல்கிறா அப்படி சொல்லி செய்யாது. நான் நம்ப சொல்லலை, ஏன் இதை கேட்டுக்கிறேங்கன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தம் ஒன்று குரான் சொல்லிட்டான். எனக்கு வந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன், கலந்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய புதிய அர்த்தத்தை கண்டுபிடியுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். என்ன நீங்கள் எந்த கேள்வி கேட்காதீங்க. ஏன் எப்படி சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, உங்களுக்கு கேட்க எந்த அதிகாரம் கிடையாது. நம்ம கண்டுபிடிப்போம் ஓதி. நம்ம அவர்கிட்ட போய் சரி தவறு சண்டை போட்டிருக்கணும் என்ற நியதியில் நீங்கள் குரானை ஓதுங்க. நான் எதையும் நீ நம்புங்க, நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லல. என்னப்பா சொல்ல போறீங்க? ஆடு மாடுகள் கட்டப்பட்டு பாதுகாக்கக்கூடிய இடம், ஏழைகளுக்கு வெட்டப்பட்டு பகிர்ந்து அளிக்கக்கூடிய இடம், இந்த இடத்துக்கு பெயர் காபா என்று பெயர். இந்த 596 ஆமாம் 596 595 வர காபாவுக்கு இந்த அர்த்தம் சொல்லிட்டேன். படிங்க, அடுத்தது படிங்க. அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால், நஷ்ட ஈடு கொடுக்க முடியவில்லை என்றால், அந்த கொன்ற பிராணிக்கு ஈடாக ஏதாவது கொடுக்க வேண்டும் முடியவில்லை என்றால் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். படிங்க. அல்லது தனது வினையின் பலனை அனுபவிப்பதற்காக அதற்கான சமமான நோன்புகள் நோற்பது. கொண்ட காசு இல்லை, எதுவும் இல்லை, கொன்றதற்கு நஷ்ட ஈடாக கொடுக்க உனக்கு பிராணி இல்லை, அப்படி என்றால் நீ நோன்பு நோற்க வேண்டும். செய்த தவறுக்காக. என்ன தவறு செய்தாய்? இந்த கொன்றார். எத்தனை நோன்பு பிடிக்கணும் சொல்லல. எத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் சொல்லவில்லை. எவனுக்கு ஹுர்மனை பற்றி தெரிஞ்சதோ அவனுக்கு தெரியும் எத்தனை நோன்பு, எத்தனை பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்று அவனுக்கு. இதுதான் விடை. அப்போ நீ என்ன செய்யணும்? ஹுர்மனை கற்றுக்கணும். அதில் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கிறது. முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதற்கு முன் நீங்கள் செய்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். குரான்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்தை பற்றி, ஹுர்மனை பற்றி போட்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் நபி படித்து காட்டுகின்றார், ஓதி காட்டுகின்றார். ஃபர்ஸ்ட் இப்போதான் மக்கள் என்னன்னு கேட்குறாங்க. இப்பொழுது அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? இதற்கு முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இந்த நியூஸே இப்போ தான் வெளியே வருது, புது நியூஸ், ஹுர்மன் நியூஸ். இப்போ தான் ரசூல் வாயால் சொல்கிறாங்கப்பா மக்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குதுண்டு. அதுக்கு முந்தி ஆனப்பா இதுக்கு முன்னால் நடந்ததை எல்லாம் மன்னித்து விட்டான்டா
என்ன பார்த்ததுக்கு? ஏற்கனவே ஹுருமன் இருக்குதுன்னு அர்த்தம் சொல்ல போறீங்களா? இல்லை இந்த குரான் மூலம்தான் ஹுருமன் மக்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்ல போகின்றீர்களா? நீங்கள் சிந்தித்து பதில் அளிக்க வேண்டும். படிங்க. எவர் மீண்டும் இதை செய்வாரோ அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். மீண்டும் இந்த மாதிரி வேட்டையாடுறதை யார் செய்வாரோ அல்லாஹ் சொல்லிட்டான். படிங்க. அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் தண்டனை கொடுக்க உரியோனாகவும் இருக்கின்றான். 96. உங்களுக்கும் இதர பிராணிக்கும் பலன் கிடைக்கும் பொருட் கடலில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது. இப்போ பசிக்குது, வேட்டையாடாது, கடல் இருக்குது, மீனை பிடிச்சிக்குது, மீனை பிடிச்சி சாப்பிட்டு இவன் ஹுருமன்ட்ட என்னன்னு தெரிஞ்சுட்டு போனான்னா, தெரியாமல் போனான்னா, காட்டுக்கு போனான்னா, கடலுக்கு போனான்னா, நாட்டுக்கு போனான்னா, எங்கே போகணும் ஏது ஒரு இளவு தெரியாம போச்சு. இவனுக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்க தெரியும். மீன் பிடிச்சி எவ்வளோ சாப்பிட்றது? அங்கே போய் பசிக்கு இப்போ வயிற்று கில்லுது. எந்த தண்ணியில் இறங்கி வலையை போட்டு மீன் எடுத்து பிடிச்சி வந்து வாங்கி அறுத்து பொறுத்து பார்த்தீங்களா? ஏதாவது அர்த்தம் தெரியுதா, புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த குரான் நீ படிக்கும் அரபியில் புரிந்து கொள்ள முடியாது. எந்த பாஷையில நீ மொழிபெயர்ப்பு செய்து படித்தாலும் உனக்கு புரியாது. இந்த குரான் புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிமுறை, ஜிக்கரில் நீ இறங்கினாதான் முடியும். ஜிக்கர் படிப்பு, அந்த படிப்புக்கு எழுத்துக்கள் கிடையாது. அந்த படிப்புக்கு ஜிக்கர் பாஷைக்கு எழுத்துக்கள் கிடையாது. அப்போ அது எப்பேற்பட்ட படிப்பாக பாருங்க. அந்த படிப்பு படித்தவனுக்கு தான் இந்த குரானே புரியும். சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறீங்க. என்னமா புரியுதா? பசிச்சா கடலில் போய் மீன் பிடிச்சா அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? நீங்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறப்பா தான் பேசுகிறப்பா. நீங்கள் என்னமா போட்டிருக்கு, இப்படி போட்டு நடக்கக்கூடிய காரியம், ஆகக்கூடிய காரியம், இந்த குரான் வச்சு ஏதாவது செய்ய முடியுமா என்ற முடிவுக்கு வாங்கப்பா. இந்த அரபி மொழியை படித்து ஏதாவது உருப்பிட முடியுமான்னு பாருங்கப்பா முதல்ல. அல்ல இங்கிலீஷை படிக்கிறீங்களா, படித்து பாருங்கப்பா. இதான் இப்போ இங்கிலீஷில் போட்டுக்கிறேன், அது தமிழில் படிக்கிறீங்களா, அதுவும் தமிழை போட்ட படித்து பாருங்கப்பா. ஏதாவது செய்ய முடியாதுன்னு பாருங்கப்பா முதல்ல. அப்போ ஒன்று செய்ய முடியாத பாஷையில எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு, உலகம் எழுதி வச்சுக்கிட்டு, குரானை தூக்கிக்கிட்டு ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அதனால குரானை ஓத பிள்ளைங்க என்ன சொல்ற ஆண்டவன் புரிஞ்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம். நீங்கள் செயல்படுத்தணும், அப்புறம் பார்த்துக்கிறோம். படிங்க. புரிஞ்சுச்சா? இல்ல காக்கா. ஆனால் நீங்கள் உருமன் இருக்கும் காலத்தில் தரையில் வேட்டையாடுவது உங்கள் மீது தடுக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். ஒரே முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். உங்களை படிச்சதுல நீங்க அதை சரிவரை கவனிக்கல. ஹுருமனை ஒருவன் கடைபிடித்தால் அந்த ஹுருமன் இருக்கும் காலமெல்லாம், அந்த 4 மாதங்கள் காலமெல்லாம் அவன் தரையில் சாப்பிடக்கூடாது. அனைத்தும் கடலில் இருக்கும் உணவு தான் சாப்பிடணும். எப்பேற்பட்ட விஷயம் இந்த ஹுருமன் விஷயம். தரையில் விளையிற